ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எப்படி திருநெல்வேலி ஸ்டைல்ல சிக்கன் தம் பிரியாணி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் தம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் இதுதாங்க. தேவையான பொருட்களோட லிஸ்ட். வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாம பண்ண போறது 6 பேருக்கு தேவையான குவான்டிட்டி. நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். பாஸ்மதி அரிசி இல்லைன்னா ஜீரக சம்பா அரிசி 3 கப். 1 கப்ங்கிறது 200 கிராம். அதனால நம்ம இப்ப 600 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். நல்லா சாப்பிடக்கூடிய பெரியவங்க அப்படின்னா இதுல 6 பேர் நல்ல தாராளமா சாப்பிடலாம் இந்த குவான்டிட்டிக்கு. வீடுகள்ல எல்லாம் நம்ம இது கூட தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாம் சர்வ் பண்ணுவோங்கிறதுனால இந்த குவான்டிட்டி 6ல இருந்து 8 பேர் வரைக்கும் தாராளமாவே நல்லா போதும். அதே சமயம் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல 1 பிளேட் மெஷர்மெண்ட் பிரியாணி, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா 3/4 கப் அரிசி, அதாவது 150 கிராம் எடுத்தாதான் நம்மளுக்கு 1 பிளேட் வரும். சிக்கன் நம்ம 1.25 கிலோ எடுத்துக்கிறோம். நம்ம எவ்வளவு அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான வெயிட் நம்ம சிக்கன் எடுப்பாங்க பொதுவா. ஆனா அதுக்கு நம்ம டபுள் மடங்கு வரைக்கும் போடலாம். நம்ம இப்ப 1.25 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறதுல நிறைய தோல் அதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 கிலோ தான் இது வரும். சோ நம்ம 1.25 கிலோ கோழி வாங்கிக்கிறது நல்லது. எலும்புள்ள பகுதியா வாங்கிக்குவோம், பிரெஸ்ட் பீஸ் வேண்டாம். நம்ம எடுத்திருக்கு சிக்கன் தை பீஸ், அதாவது தொடை பகுதி மட்டும் தனியா எடுத்து பிரிச்சு விற்பாங்க. கோழிய தோல் கொழுப்பெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் பெரிய துண்டுகளா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். கோழியை நல்லா 2-3 தடவை தண்ணியில அலசி ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சுக்கணும். இனிமே சிக்கனை மேரினேட் பண்ண போறோம். தயிர் 1/2 கப், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம சிக்கன் கூட போட்டு பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 6 பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டை தோல் உரிச்சு கழுவிக்குவோம். மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கொத்து புதினா, ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, இது ரெண்டையும் போட்டு நல்லா மையா அரைச்சு வச்சுக்குவோம். இதுதான் கிரீன் பேஸ்ட். இதை நம்ம 1 கப் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன்ங்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்க போறோம். இது நம்ம முதல்ல கூட அரைச்சு வச்சுக்கலாம். அப்படி அரைச்சு வச்சோம்னா வினிகர் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும். வெங்காயம் 400 கிராம், அதாவது 3 நம்பர். வெங்காயத்தை தோல் உரிச்சு கழுவிட்டு நீள வாக்குல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். தக்காளி 400 கிராம், 5 நம்பர். தக்காளியை கழுவிட்டு பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறோம். தாளிக்கிறதுக்கு 5 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை. மிளகாயை முழுசாவோ அல்லது லேசா கீரியோ போட்டுக்கலாம். மல்லி புதினாவை பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். சைஸை பொறுத்து 1 எலுமிச்சம்பழமோ இல்ல பாதி எலுமிச்சம்பழமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்குள்ள பாக்கெட் நம்ம 2 எடுத்து வச்சுக்கலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தனித்தனியா ஸ்பைசஸையும் எடுத்து வச்சுக்கலாம். 1 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, சோம்பு 1 டீஸ்பூன், ஏலக்காய் 6, அன்னாசி பூ ஸ்டார் அனீஸ் 1, மராத்தி மொக்கு 1, கிராம்பு 10, கடல் பாசி 1 இன்ச் சைஸ், ஜாதி பத்திரி 1 சிறிய துண்டு. அடுத்து ரொம்ப முக்கியமானது ஜாதிக்காய். இது அநேகமா அந்த பாக்கெட்ல வருமானு எனக்கு தெரியலைங்க. அதனால நம்ம ஒரு ஜாதிக்காயை வாங்கிட்டு அதுல ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி போட வேண்டியிருக்கும். இப்ப பார்த்தோன்னா தெரியும் நம்ம இந்த ஜாதிக்காயில எவ்வளவு ஒரு சின்ன துண்டு அப்படி லேசா ஸ்கிராச் பண்ணி ஷேவ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோண்டு போதும். அதுக்கு மேல அதிகம் போட்டாலும் இந்த வாசனை ரொம்ப டூ மச்சா இருக்கும். நம்ம தாளிக்கிறதுக்காக ஸ்பைசஸ் எல்லாம் இப்ப எடுத்து வச்சோம் இல்லையா, இதே மாதிரி இன்னொரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு அதை லேசா வானலியில வறுத்து நம்ம பொடி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணி பவுடர் கிடைச்சிரும். இதுதான் பேசிக்கான கரம் மசாலா தூள். இது கூட வாசனைக்கு ரோஸ் எசன்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். இது கூட 10 முந்திரி, 10 கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி தாளிக்கிறக்குள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்படி பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பொருட்களையும் வரிசையா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. பிரியாணியை தாளிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம அரிசியை கழுவி ஊற வைக்கணும். அது 10-15 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கு மேல ஊறினா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். அரிசியை நல்லா கழுவியாச்சு. இனிமே அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி அது ஒரு 15 நிமிஷம் ஊற விடுவோம். தம் பிரியாணி பண்றதுக்குள்ள பாத்திரம் நம்மளுக்கு நல்ல அகலமானதா இருக்கணும். அது உயரம் குறைவா இருக்கணும். அதே சமயம் அதோட அடிப்பகுதி நல்ல கனமா இருந்தா ரொம்ப நல்லது. அடுப்புல பிரியாணி பாத்திரத்தை வச்சு அது சூடானதும் 1/4 கப் சமையல் எண்ணெய், நம்ம கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை போட்டுக்கிறோம். சோம்பு சேர்க்க ஆரம்பிச்சோன்னு நம்ம வெட்டி வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெங்காயத்தை போட்டு வதக்குறோம். இது கூட பொடியை நறுக்குன மல்லி புதினாவை போட்டு வதக்கிக்கிறோம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம முந்திரி கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கிறோம். கிஸ்மிஸ் பழத்துல உள்ள சுகர்ஸ் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது கூட முழு பச்சை மிளகாய் 5 எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் போட்டுக்கிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டா பொன்னிறமா வர ஆரம்பிக்கும். இது டார்க் பிரவுன் ஆயிடக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா பிரியாணியோட டேஸ்ட் கொஞ்சம் கசந்துரும். இப்ப பார்த்தோன்னா வெங்காயம் சாஃப்ட் ஆயிட்டு கொஞ்சம் கோல்டன் பிரவுன் ஆயிருச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். நாம இஞ்சி பூண்டு கூட பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அப்படி இல்லாம சாதாரணமான இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நம்மகிட்ட இருந்தாலும் பரவாயில்ல. அதை யூஸ் பண்ணிட்டு பிறகு காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோடனே கீழே அதை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்குனா போதும். இது கூட மல்லி புதினா பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்தோம்
வச்சிருந்தோம்ல அதை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மல்லி புதினா பேஸ்ட் நல்லா வதங்கி வாசனை வர்றதுக்காக 1 நிமிஷம் நல்லா அதை வதக்குறோம். அப்பதான் லேசா அதுல எண்ணெய் பிரிஞ்சிட்டு வரும். இப்ப பாருங்க இது நல்லா மல்லி தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிட்டு வருது. இப்ப நம்ம தக்காளி சேர்க்க போறோம். தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வர்ற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். இதுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரமா தக்காளி வெந்து குழஞ்சிரும். நம்ம முதல்ல பிரியாணிக்கு கரம் மசாலா அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதுல 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். பிரியாணிக்கு காரம் வேணும் அப்படிங்கறதுனால 1 டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். மசாலாஸ் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்ப பார்த்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே தெரியுது இல்லையா, ஆயிலியா. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நிச்சயமா வதக்கணும். அப்பதான் பிரியாணி டேஸ்டியா இருக்கும். இனிமே நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை சேர்த்து நல்லா வேக விட போறோம். இனிமே ஒரு மூடி போட்டு தீய குறைச்சு வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டோம்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். கல்யாண வீடுகள்ல ஹோட்டல்ல எல்லாம் பார்த்தோம்னா இப்படி 100% சிக்கனை வேக வச்சுட்டு அரிசி போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தம் ப்ராசஸ் வந்துட்டு 2-3 மணி நேரம் வரைக்கும் கூட போடுவாங்க. ஆனா நம்ம வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த தம் ப்ராசஸை முடிச்சிருவோம். ஏன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்ல தான் பண்ணிட்டு இருப்போம். அவங்க வந்து அடுப்பு கறி அந்த மாதிரி நல்ல ஹை ஹீட்ல பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நம்ம 100% வேக வச்சுட்டு அரிசி சேர்க்கறது நல்லது. கோழியை வேக போடும் போது நம்ம அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் நல்லா வடிச்சு ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அந்த தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அரிசி வந்து சாதம் குழஞ்சிடும். அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல 1.5 லிட்டர் தண்ணி ஊத்தி கொதிக்க விடுறோம். இந்த தண்ணிக்கு மெஷர்மெண்ட் எதுவும் பெருசா கிடையாது. நம்ம பர்பஸ் வந்து இந்த அரிசியை லேசா வேக விட்டு எடுக்கிறது தான். தண்ணி கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த அரிசியை போட்டு வேக வைக்கிறோம். இந்த அரிசி வேக வைக்கிற ப்ராசஸை எப்போ பண்ணணும்னு மனசுல நம்மளுக்கு டவுட் இருக்கும். அதாவது அரிசி எப்போ 15 நிமிஷம் ஊறி முடிச்சிருச்சோ அப்பவே இந்த மாதிரி பாதியா இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம கோழி வெந்துட்டு இருக்கும் போதுதான் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இப்ப நம்ம ஒரு அரிசியை எடுத்து எப்படி வெந்திருக்குன்னு பதம் பாக்குறோம். அரிசி பாதி வெந்தா போதும். அரிசியை நம்மளால நசுக்க முடியாது, ஆனா அது நல்லா சாஃப்டா இருக்கும். அது வந்து 2ஆ தான் உடையும். இந்த ஸ்டேஜ் தான் 50% குக் ஆனது. இப்ப நம்ம எடுத்துடலாம். நான் ஒரு ஜல்லடை யூஸ் பண்ணி இந்த அரிசியை வடிச்சுக்கிறேன். நம்ம எந்த முறையிலனாலும் வடிச்சுக்கலாம். அரிசி வடிச்ச தண்ணியை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா இது நல்லா ஹாட்டா இருக்கும். இதை யூஸ் பண்ணியே நம்ம தம் போட்டுக்கலாம். இல்லைன்னா வேற தண்ணியை யூஸ் பண்ணினாலும் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்ப 10 மினிட்ஸ்க்குள்ள பார்த்தோம்னா நம்ம சிக்கன் நல்லா வெந்திருக்குது. இந்த டைம்ல நம்ம 4-5 ஏலக்காயை எடுத்து நல்லா பொடி பண்ணிட்டு இந்த சிக்கன் கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரியாணி ரொம்ப வாசனையா இருக்கும். இது ஒரு டிப்ஸுங்க. இந்த சமயத்துல நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். நம்ம யூஸ்வலா குழம்பெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த சிக்கன் கறியோட அதிகமா உப்பு இருக்க மாதிரி இருக்கணும். அது கட்டுமச்சா இருக்கக்கூடாது. நம்ம இந்த ரைஸ் எல்லாம் வெந்து விரிஞ்சு வரும்போது அந்த உப்பு அப்பதான் சரியா இருக்கும். இப்ப நம்ம 50% வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை எடுத்து இது மேல போட்டுக்கிறோம். இப்ப நம்ம அரிசியை பரவலா இது மேல போட்டிருக்கோம். அரிசி பார்த்தோன்னா வேகறக்கு அதுல வாட்டர் கிடையாது. என்னன்னா சிக்கன் நல்லா குக் ஆயிருச்சு. அதனால நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்துறோம். தேங்காய் பால்னாலும் இந்த டைம்ல நம்ம ஊத்திக்கலாம். இந்த ரைஸ் வேகறதுக்கு அதிக தண்ணி தேவைப்படாது. அதனால அரிசி எவ்வளவு மட்டத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டுமே நம்ம தண்ணி ஊத்திக்கணும். நம்ம முதல்ல அரிசியை லேசா வேக வச்சு தண்ணியை வடிச்சதுனால நம்மளுக்கு அரிசி வந்து எப்பவுமே இதுல இருந்து ஸ்டிஃபாவே இருக்கும். நம்மளுக்கு அது கொழகொழப்பா ஆயிடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். நம்ம கரெக்டா தண்ணி ஊத்தினா சரியாவே இருக்கும். இந்த அளவு ஊத்துனா போதும். இது மேல ஒரு சொட்டு ரோஸ் வாட்டர் நம்ம ஆட் பண்ணி லேசா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ரோஸ் வாட்டர் ஃபிளேவர் ரொம்ப லைட்டா இதுல இருக்கும் போது இது கல்யாண பிரியாணி மாதிரியே இருக்கும். இது மேல அரை மூடி எலுமிச்சம்பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிறோம். இதை பிழிஞ்சு விடுறதுனால நம்மளுக்கு பிரியாணி நல்லா ஸ்டிஃபா நல்லா இருக்கும். அரிசி வந்துட்டு தனித்தனியா வெந்து அழகா இருக்கும். கொஞ்சம் மல்லி புதினா தலையும் நம்ம பொடியா அரைஞ்சி இது கூட போட்டுக்கிறோம். இனிமே கலந்து விட்டுக்கணும். மொத்தத்தையும் நம்ம ஒரே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதிகமா மிக்ஸ் பண்ண கூடாது. கம்ப்ளீட்டா எல்லாம் நல்லா கலந்துருச்சாங்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நம்ம தீய ஹைல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லா குறைச்சு வச்சுக்கணும். இப்பவும் நம்ம உப்பு செக் பண்ணிக்கிறோம். உப்பு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்டா இதுல தெரியணும். அந்த அளவுக்கு உப்பு இருந்தாதான் ரைஸ் வெந்த உடனே கரெக்டா இருக்கும். இல்ல தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமா தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இன்னொரு தடவை பிரியாணி நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு நம்ம தீய நல்லா குறைச்சு வச்சுக்குவோம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மூட போறோம். பிரியாணியை ஒரு பிளாட்டான தட்டு வச்சு கவர் பண்ணிக்கணும். நம்மகிட்ட பிளாட்டான தட்டு இதுக்கு இல்ல. அது மேல ஒரு கைப்பிடி இருக்கு இல்லையா, அப்படி இருந்தா நம்மளால தம் போட முடியாது. அதே சமயம் இதுல ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா இந்த பாத்திரத்துல. சோ நம்ம இந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சுக்க போறோம். ஒரு கைப்பிடி அளவு கோதுமை மாவு எடுத்து நம்ம சப்பாத்திக்கு செய்யற மாதிரி பிசைஞ்சு இந்த ஹோல்ஸ் மேல நம்ம மூடி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டீம் எதுவும் எஸ்கேப் ஆகாது. நம்ம சாதம் அடிச்ச தண்ணி இருந்துச்சுல, அதை மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சு சூடா நம்ம இது மேலேயே அப்படியே அந்த பாத்திரத்தை வச்சுக்க போறோம். அப்படி வைக்கிறது மூலமா நம்மளுக்கு இந்த ஹீட்டும் கீழே மேல இருந்து இறங்கும். அதே சமயம் நம்மளுக்கு இந்த வெயிட்னால ப்ரெஷர் வந்து அப்படியே இந்த பாத்திரத்துக்குள்ள மெயின்டைன் ஆகும். நல்லா ஸ்டீம் இருந்துட்டு இந்த பிரியாணி நல்லா குக் ஆயிடும். இல்லைன்னா ஒரு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணி கூட இது மேல வைக்கலாம்.
நம்மளுக்கு அடி கனமான பாத்திரம் இல்ல அப்படின்னாலும் ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணி வச்சு அது மேல ஒரு சாதாரண பாத்திரத்தை வச்சு கூட நம்ம இந்த பிரியாணியை போடலாம். இப்போ அடுப்பு ரொம்ப கம்மியா தான் எரியணும், நம்ம தீய கூட்டிடவே கூடாது. இந்த செட்டப்பை ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணும். ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம வந்து திறந்து பார்க்கணும். இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப அழகா பெர்ஃபெக்டா குக் ஆயிருக்கும். ஒவ்வொரு கிரைன்ஸும் தனித்தனியா இருக்கும். அரிசி வந்து நம்மளுக்கு ஒன்னோட ஒண்ணு ஒட்டவே ஒட்டாது. இந்த முறை வந்து எல்லாருக்குமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும். இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இது மேல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா அது மேல பரவலா ஊத்தி விட்டுறணும். அப்படி பண்ணோம்னா இந்த நெய் கீழே வரைக்கும் நம்மளுக்கு இறங்கிக்கும். அதனால நம்ம அதிகமா நெய் போட்டு சமைக்கணும் அப்படிங்கிற ப்ராப்ளம் கிடையாது. வெறுமனே எண்ணெயிலே பண்ணிட்டு இந்த மாதிரி கூட கொஞ்சம் நெய்யை மேல ஊத்தி விட்டுடலாம். அது நல்லா டேஸ்டியா இருக்கும், வாசனையாவும் இருக்கும். இதுக்கு மேல நம்ம பொடியா அரிஞ்ச மல்லித்தலையை நம்ம போட்டு அலங்கரிச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுக்கு கல்யாண வீடுகள் எல்லாம் பண்ற மாதிரி உள்ள தம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. சென்னையில எப்படி பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்கு தருவாங்களோ அது மாதிரி எங்க ஊர்ல இந்த மாதிரி தக்காளி ஜாம் அப்படின்னு ஒரு ஸ்வீட் தருவாங்க, இல்லைன்னா அன்னாசி பழத்துல ஜாம் அப்படின்னு ஒரு ஸ்வீட் தருவாங்க. அது கூட நான் வந்துட்டு வெங்காயம் ரைதாவும் பண்ணியிருந்தேன். இந்த காம்பினேஷன் இந்த பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த பிரியாணி கூட வெறும் ரைதா அப்புறம் சிக்கன் டிக்கா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி முஸ்லிம்ஸ் கல்யாண ஸ்டைல்ல எப்படி தம் பிரியாணி பண்ணுங்கிறத பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாம் சந்திக்கிறேன். Until then, take care. See you.